ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க கதைக்குள் செல்வோம். என் இதயம் படபடவென்று அடித்துக் கொள்கிறது. உன்னை நினைக்கையில் நான் தனிமையில் இருக்கும்போது உன் நினைவு அதிகரிப்பதால் நான் இப்போதெல்லாம் தனிமையில் இருக்கவே விரும்புகிறேன். உன்னை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று இப்போது கூட உன்னை நினைத்தால் ஏன் எனக்கு வெட்கம் வருகிறது. தனியாக சிரிக்கிறேன், பேசுகிறேன், உன்னை நினைத்து புலம்புகிறேன். ஏன் என்று எனக்கே தெரியவில்லை. திருடா, என்னை எனக்கே தெரியாமல் திருடிவிட்டாய் என்று புலம்பினாள் நித்யா. அவன் நினைவிலே எப்போது உறங்கினாள் என்று தெரியவில்லை. காலை விடிந்ததும் காலையில் அவள் செய்ய வேண்டிய வேலைகளை முடித்துவிட்டு கல்லூரிக்கு புறப்பட்டாள். கல்லூரியை வந்தடைந்தாள். மஞ்சுவும் நித்யாவும் அவர்களது வகுப்பு அறைக்குள் சென்று பாடத்தை கவனித்தார்கள். மஞ்சு நித்யாவை கவனித்தாள். நித்யா படிப்பில் இருக்கும் ஆர்வம் காதல் வந்த பிறகு குறைந்திருக்குமா என்று. அப்படி அவளுக்கு எதுவும் தெரியவில்லை. முன்பை விட இப்போது கவனமாக கிளாஸை கவனித்து கொண்டிருந்தாள். கிளாஸ் நடந்து கொண்டிருந்ததால் மெதுவாக மஞ்சு, ஏய் நித்யா, சாரிடி, நான் கூட உன் கவனம் இனி படிப்பில் இருக்காது, அவனை பற்றியே நினச்சிட்டு இருப்பேன்னு நினச்சேன். ஆனால் அப்படி இல்லை என்றாள். அதற்கு நித்யா, அது வேற இது வேற. உனக்கு தான் தெரியும்ல என் ஆம்பிஷன். நான் டெக்னாலஜியில் வேர்ல்ட் லெவலில் ஃபேமஸ் ஆகணும். என் ஆம்பிஷனை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்றாள். மஞ்சுவும் நித்யா கூறியது உண்மைதான் என்றவாறு தலையாட்டினாள். அவளின் குறிக்கோளுக்காக நித்யா எந்த அளவிற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறாள். அதற்காக அவள் எடுக்கும் முயற்சி அனைத்தும் மஞ்சுவிற்கு தெரியும். வகுப்பு சென்று கொண்டிருந்தது. மதிய உணவு வேளையில் மஞ்சு கவனித்தாள். எங்கே நித்யா அவனை பற்றி எதுவும் பேசுகிறாளா என்று. இல்லை, எப்போதும் போல சாப்பிடும் நேரத்தில் கூட அவளது லேப்டாப்பில் ஏதாவது தேடி படித்து கொண்டிருப்பாள். மஞ்சுவிற்கு ரோல் மாடலே நித்யாதான். அவளின் குறிக்கோளுக்காக எந்த பொழுதுபோக்கு நிகழ்ச்சியிலும் தன் நேரத்தை செலவிடாமல் அவள் கடுமையாக முயற்சி செய்வதை பார்த்திருக்கிறாள். மதிய உணவு வேலை முடிந்து மீண்டும் வகுப்பு ஆரம்பிக்கப்பட்டு நடந்து கொண்டிருந்தது. மாலை நேரம் வந்தது. வழக்கம் போல் பஸ் ஸ்டாப்பிற்கு இருவரும் வந்தனர். மஞ்சுவிற்கு தெரியும் நித்யாவை போக சொன்னாலும் அவள் போக மாட்டாள் என்று. நித்யா மறுபடியும் எதிர் உள்ள பஸ் ஸ்டாப்பை நோக்கி பார்க்க தொடங்கினாள். எதிரே இருந்து அவனும் பார்த்தான். பார்த்தவன் ஒரு நிமிடம் சொக்கி போய் நின்றான். அவள் இன்று அணிந்திருந்த பிங்க் நிற சுடிதார் அவள் அழகை மெருகேற்றியது. நான் கவிஞன் இல்லை, அதனால் அவளை வர்ணிக்க என்னால் முடியவில்லை. நான் கவிஞனாக இருந்தேன் என்றால் அவள் கண்களுக்கு மட்டும் கோடி கவிதை எழுதியிருப்பேன். அவளின் ஒவ்வொரு பாகமும் வர்ணிக்க முடியா கவிதை அவள். வானவில் சிறிது நேரம்தான் பார்க்கலாம். அவளையும் நான் அப்படித்தான் பார்க்கிறேன் தினமும். எனக்கு காட்சி கொடுக்கிறாள். ஆனால் வருபவள் என்னுள் ஒரு வழியை கொடுத்துவிட்டு செல்கிறாள். ஆனால் இந்த வழி அனுபவிக்க அனுபவிக்க சுகமாக இருக்கிறது. உளி அறிவதில்லை சிலை அனுபவிக்கும் வழியை. சீரற்று இருந்த என் இதயத்தில் உன் விழி என்ற உளி கொண்டு செதுக்கினாய் உன் உருவத்தை என் இதயத்துள். செதுக்கும் போது சிதறிய துகள்கள் எல்லாம் ஒன்றாக சேகரித்து உள்ளேன் உன் பாத கொலுசுகளின் மணியோடு சேர்க்க என்று நினைத்து கொண்டே நின்றவன் அவள் அருகே செல்ல வேண்டும் என்று அவன் மனது துடியாய் துடித்தது. அவளை நினைத்து என் இதயமே, உன்னை கலங்க விட மாட்டேன். இன்று என் காதலை அவளிடம் சொல்லி உன்னை அவளிடம் சேர்த்து விடுகிறேன். நீ கலங்காதே என்று தன் இதயத்திற்கு அவனே ஆறுதல் கூறி அவளிடம் காதலை சொல்ல அவன் சாலையை மட்டுமல்ல, அவன் கடக்க வேண்டியது அவனுள் எழுந்த பதற்றமும் தவிப்பையும் கடந்து வந்து கொண்டிருந்தான். அவனது 3 நண்பர்களும் இன்னைக்கும் கிளம்பிட்டாண்டா என்று கிண்டலடித்து சிரித்து கொண்டனர். நித்யாவும் மஞ்சும் அவன் வருவதை கவனித்தனர். நித்யாவினுள் நேற்று எழுந்த பயமோ பதட்டமோ இல்லாமல் அவனை ரசித்தவாறு நின்றிருந்தாள். அவள் நினைத்து கொண்டிருந்தாள், இங்கு வந்து வேறு யாருடனோ பேசப் போகிறான் என்று நினைத்தாள். அவள் அருகே வர வர அவனுள் பதட்டம் அதிகமானது. நெஞ்சில் கை வைத்து, நீ கொஞ்சம் அமைதியா இரு. நீ அவளை அடைய வேண்டும்னா நீ வேகமா துடிச்சா என்னால் உனக்கு உதவி பண்ண முடியாது. அமைதியா இரு என்று மீண்டும் அவன் இதயத்தை சமாதானப்படுத்தினான்.
சீன பெருஞ்சுவரை கூட கடந்து விடலாம் போல. ஆனால் எதிரில் உள்ள பஸ் ஸ்டாப்பிற்கு நடந்து வர எனக்கு இவ்வளவு கஷ்டமாயிருக்கே என்று பதட்டப்பட்டான். அவளின் முன்பு வந்து நின்றான். நித்யா சாதாரணமாக நேற்று போலவே தன்னை கடந்து செல்வான் என்று நினைத்தாள். ஆனால் அவன் செல்லவில்லை. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று கூறியதும் நித்யாவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவன் மறுபடியும் பேசத் தொடர்ந்தான். ஆனால் அவனால் பேச முடியாமல் தவித்தான். நித்யாவிற்கு அவன் நிலைமை புரிந்தது. அவள் மெல்லிய குரலில் சொல்லுங்க என்றாள். இப்போதுதான் அவளது குரலை அவன் கேட்கிறான். கேட்டவனுக்கு கை காலெல்லாம் நடுங்கியது. அவனின் காதுகள் அவளின் குரலை மீண்டும் கேட்க துடித்தன. அவன் அவனுள் நினைத்தான், ஏண்டா எல்லாரும் இன்னைக்கு சேர்ந்து என்னை படுத்துறீங்க? இந்த கண்ணு பைய வேற அவளை பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிறான். இந்த இதய பைய அவன் என்ன துடிக்கிறான். அவள்கிட்ட கொண்டு போய் என்னை சேர்த்துடுன்னு என்னமோ தாய் பசுவிடம் கன்றுக்குட்டி போகணும்னு துடிக்கிறது போல துடிக்கிறான். அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நான் தவிக்கிறேன். இந்த நுரையீரல் பைய வேற காற்றை வேகமாக புசு புசுன்னு அடிக்கிறான். அவன் அடிக்கிற காற்றுல இந்த உலகமே பறந்துடும் போல. இவனுங்களை சமாளிக்க முடியாமல் நானே தவிக்கிறேன். இதில் ஏண்டா காது பயலே நீ வேற என்னை தொல்லை பண்ணுற? டேய், எல்லோரும் கொஞ்சம் அமைதியாக இருங்கடா, இல்லைன்னா இந்த வாய்ப்பைய சொதப்பிடுவான். ஏற்கனவே நாக்கு பயப்புள்ள உள்ள தாண்டவம் ஆடிக்கிட்டே இருக்கான். அவன் வேற என்ன உளறி வைக்க போறான்னு தெரியாமல் நானே தவிச்சு நிற்கிறேன். டேய் ப்ளீஸ்டா, எல்லோரும் ஒத்துமையாக இருப்போம்டா, அப்போதாண்டா என் காதல் அவள்கிட்ட சொல்ல முடியும் என்று அவனுள் பேசி கொண்டான். அவன் தன்னைத்தானே சமாளித்து கொண்டு மெல்ல வாய் திறந்தான். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ என்று சட்டென்று வேகமாக சொல்லி முடித்தான். நித்யா அவன் கூறிய வார்த்தையை கேட்டு வியப்போடு அவனை பார்த்தாள். பார்த்தவள் அப்படியே ஒரு நிமிடம் சிலையானாள். அவளது கண்ணும் அவனது கண்ணும் பேசி கொண்டன. அவனது கண் கூறியது, நீ இங்க நல்லா இருக்க, நான் அங்க நல்லா இருக்கேனா என்று. அவளது கண்ணும் நல்லா இருக்க என்று கூறியது. நித்யாவின் முகத்தையே அவன் பார்த்து கொண்டிருந்தான். இவ்வளவு அருகில் இருவரும் இப்போதுதான் பார்த்து கொள்கிறார்கள். அவன் அவளது பதிலுக்காக காத்திருந்தான். அவளால் பதில் ஏதும் சொல்ல முடியாமல் உறைந்து போய் நின்றிருந்தாள். அவனால் அதற்கு மேல் நிற்க முடியாமல் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தவன் திரும்பி பார்த்தான். ஆனால் அவள் அப்படியே நிற்பதை பார்த்தவன் மனம் துடித்தது. தன் காதலை அவள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நினைத்து மிகுந்த வேதனையுடன் சென்றான். மஞ்சு நித்யாவை பார்த்தபடி நின்றிருந்தாள். ஏன் இவ ஒன்றுமே சொல்லலை? ஒருவேளை நம்ம சொன்னதை நினைச்சு மனசு மாறியிருப்பாளோ என்ற யோசனையில் அவள் இருந்தாள். சோகமுடன் சென்றவன் முகத்தை பார்த்து அவன் நண்பர்கள் சிரித்தனர். என்னடா ஊத்திக்கிச்சா என்றதும் அவன் கண்கள் கலங்கின. உடனே அதை பார்த்த ஒருவன், டேய் எதுக்குடா ஃபீல் பண்ணுற? விடுடா, இவ இல்லைன்னா வேற ஒருத்தி. என்ன ஊரில் இருக்கா பஞ்சம்? இதெல்லாம் ஒரு டைம் பாஸ்க்குடா, பார்த்தமா போனோமான்னு இருக்கணும் என்றான். அவன் கண்களை துடைத்து கொண்டு, உங்களுக்கு வேணும்னா அவள் டைம் பாஸாக இருக்கலாம், ஆனால் என்னோட டைமே அவள் தான். அவள் இல்லாமல் நான் ஃபெயில் ஆயிட்டேன். இனி எனக்கு எப்போதுமே பேட் டைம் தான். என் டைம் முடிஞ்சிருச்சு என்று மேலும் கலங்கினான். அவனது நண்பர்களுக்கு அப்போதுதான் உணர்ந்தார்கள் இவன் உண்மையில் அவளை காதலிக்கிறான் என்று. அவனை சமாதானப்படுத்தினார்கள். சரி விடுடா, எந்த பொண்ணு லவ்வை சொன்னோன்னே அக்செப்ட் பண்ணியிருக்க? வெயிட் பண்ணு, அவள் தான் ஒன்றும் சொல்லலை. உன்னை லவ் பண்ணலைன்னு சொன்னால் கூட பரவாயில்லை, அதான் எதுவுமே சொல்லலையே என்றான். அவள் எதுவும் சொல்லலைங்கிறதால தான்டா நான் உயிரோடு நிற்கிறேன். அவள் மட்டும் வாயை திறந்து உன்னை பிடிக்கலன்னு என் முகத்தை பார்த்து சொல்லியிருந்தா நான் செத்தே போயிருப்பேன்டா என்று கலங்கினான். அவர்கள் அவன் தோளை தட்டி கொடுத்தனர். அவன் ஊருக்கு செல்லும் பேருந்து வந்ததும் நித்யாவை எப்போதும் ஆசையாக பார்க்கும் கண்கள் வலியோடு பார்த்தன. அவன் கண்களை சமாதானப்படுத்தினான். கலங்காதடா, நீ கலங்க எனக்கு வலிக்குதுடா என்று தன்னைத்தானே தேற்றி கொண்டவன் பேருந்தில் ஏறி சென்றான். நித்யா அப்படியே நின்றிருந்தாள். மஞ்சு அவளை பார்த்து, ஏய் நித்யா, என்னாச்சு என்று அவளது கையை பிடித்து இழுத்தாள். அப்போதுதான் அவள் சுயநினைவுக்கு வந்தாள். சுயநினைவுக்கு வந்தவள் கண்கள் தேடின. யாரை தேடுற என்று மஞ்சு கேட்டாள். இங்கே நின்றுட்டு இருந்தானே, எங்க அவன் என்றாள்.
என்ன கனவு கண்டுகிட்டு இருந்தியா? அவன்தான் நீ ஒன்றும் சொல்லலை, அதனால் அவன் போயிட்டான் என்றாள் மஞ்சு. என்ன போயிட்டானா என்று எதிரில் உள்ள பஸ் ஸ்டாப்பை அதிர்ச்சியோடு பார்த்தாள். சும்மா போகலை, நீ அவன் காதலை ஏற்றுக்கலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி போனான். எனக்கே பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு என்றாள் மஞ்சு. நித்யா உள்ளுக்குள் சிரித்தவாறு ரொம்ப ஃபீல் பண்ணினானா என்றாள். ஃபீல் பண்ணினானா? விட்டா அழுதே இருப்பான். அவன் உன்னை ஒரு பார்வை பார்த்தான் பாரு, சும்மா சொல்லக்கூடாதுடி. என்ன ஒரு லவ்வு. சரி, அவன் எப்படியோ போகட்டும்டி. நல்ல வேளை நீ அவனை ஏற்றுக்கல. எனக்கு சந்தோஷந்தான் நான் சொன்னதை நீ கேட்டதுக்கு. சரி, எனக்கு பஸ் வருது, நான் கிளம்புறேன் என்று கூறியபடி பஸ்ஸில் ஏறினாள் மஞ்சு. நித்யாவிற்குள் உள்ளுக்குள் ஒரே சந்தோஷம். டேய், ஏண்டா ஃபீல் பண்ணுன? நீ என்னை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா என்று சிரித்து கொண்டாள்.